ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். காத்திருந்த கழுகுக்கு பாத்து கறி கிடைச்ச மாதிரி சோலோ லெவலிங்ல அடுத்த எபிசோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோடு 15 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மொத்தமா போய் பார்த்துட்டு வந்துருங்க. சும்மா கதை விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. நான் நம்ம தலைவன் சாடா மோனாக் சஞ்சின்வோ அவரோட என்ட்ரிக்கு தான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரா நம்ம தலைவன் சாடா மோனாக் சஞ்சின்வோட என்ட்ரிக்கு பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. சரி வாங்க நாம இப்ப எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில கொரியால ஒரு எஸ்ராங் டஞ்சன் கேட் ஓபன் ஆக அந்த டஞ்சன் கேட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு எல்லா ஹண்டர்ஸ் கில்டு சேர்ந்து ஹண்டர் அசோசியேஷன்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்லியிருப்பான், நம்ம எல்லாருமே எஸ்ராங் ஹண்டர்ஸ், நம்ம போய் அந்த டஞ்சன் கேட்டை க்ளோஸ் பண்ணிடலாம், ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்ல, அதை கேட்டு பெரு சின்னையா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எஸ்ராங் கேட்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது சின்னையா, அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பான் பாருங்க நம்ம பெரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம பேரு சுகோ கிட்ட, சின்னையா நீங்க எல்லா எஸ்ராங் கண்டர் ஒன்னா சேர்ந்தா கூட அந்த எஸ்ராங் டஞ்சன் கேட்ட க்ளோஸ் பண்ண முடியாது சின்னையா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவன் தலையில அடிச்சு அழகா வச்சிருப்பான். நம்ம பேரு அழுதுகிட்டே மறுபடியும் நம்ம ஹீரோ சுகோ கிட்ட சொல்லிருப்பான், சின்னையா ஏன் சின்னையா அப்படி பண்றீங்க, இதுக்கு முன்னாடி உள்ள உலகத்துல எஸ்ராங் டஞ்சன் கேட் ஒன்னு இருந்தது, அது ஃபீல்ட் டைப் டஞ்சன், அந்த எஸ்ராங் டஞ்சன்ல இருந்த பாஸே நான் தான் சின்னையா, என் பேர் பெரு, என்னை பத்தி கேட்டா இந்த எஸ்ராங் கண்டர்லாம் சும்மா அலர்வானுங்க சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சுகோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், என்னது இவன் எஸ்ராங் டஞ்சன்ல பாஸா, இவனை பார்த்தா எப்படி மத்த எஸ்ராங் கண்டர்லாம் பயப்படுவானுங்க, வாய்ப்பே இல்லையே, இவனை பார்த்துலாம் பயப்படுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க, நம்ம ஹீரோ சுகோக்கு பெருவை பத்தி தெரியல போல இருக்கு. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க, எஸ்ராங் கண்ட்ரி சாய் பின்னாடி அந்த லிம்டைக்கு அவனுக்கு எல்லாம் அல்லு இல்ல, இங்க எஸ்ராங் கண்ட்ரி சாய் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், அட்ட கொய்யால இதுவாடா இது அந்த பெரிய எறும்பாச்சே, இதை நம்ம சங்ஜின்வோ சம்மன் பண்ணியிருக்காரா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சும்மா வெட்டன் ஆயிரும் அந்த எஸ்ராங் கண்ட்ரி சாய்க்கு. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம சவுல் இருக்காரு பாருங்க, அவ்வளவுதான், அவருக்கு அதுக்கு மேல பயத்துல உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. இங்க நம்ம பேக்கு மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, என்னது நம்ம எஸ்ராங் கண்டர் சங்ஜின்வோ இந்த ஆண்ட சம்மன் பண்ணியிருக்காரா, இதுக்கு முன்னாடி அந்த ஆண்டு தானா இது, பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கு, ஐயோ என்னால நம்ப எப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேக்க அப்படி வேற மாதிரி பயத்துல நின்று பாருங்க. இப்ப தெரியுதா நம்ம பெருவோட மாஸ்டர்னு, அந்த அளவுக்கு சும்மா டெரரான ஆளுங்க நம்ம பெரு. அப்புறம் நம்ம பெரு சொல்லுவான், நீங்க அந்த எஸ்ராங் டஞ்சன் கேட்டுக்குள்ள போன உடனே என்ன மாதிரி ஒரு பிரெடேட்டர் வேட்டைக்காரனை பாப்பீங்க, அவனை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்னு மட்டும் தான் தோணும், நான் ஒரு அவன் என்ன வேட்டையாட போறான், என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்ற பயம் மட்டும்தான் இருக்கும். இப்போ என் முன்னாடி எல்லாரும் கெஞ்சி கேளுங்க, என்ன மாதிரி ஒரு வேட்டைக்கார முன்னாடி உங்க உயிருக்காக பிச்சை எடுங்க, பயந்து போய் கெஞ்சி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேருக்கு பல ஞாபகம் இப்படி வெறித்தனமா எல்லாரும் முன்னாடி பேசிட்டு இருப்பானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ சுகோ டபால்னு பெரு தலையிலே அடிச்சு, டே சோப்பலாங்கி என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிப்பான். ஆடா பாவி சுகோ, நம்ம பெருவோட நிலைமைய பாத்தீங்களா, ஒரு காலத்துல பங்கு எப்படி இருந்தா எல்லா எஸ்ராங் கண்ட்ரியும் சும்மா அலற விட்டவன் இப்ப பாத்தீங்களா பவர் இல்லாம சுகோ கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான், பார்க்கவே பாவமா இருக்கு. நம்ம ஹீரோ சுகோ பெருவோட தலையில அடிச்சுட்டு, பெரு என்ன பண்ணிட்டு இருக்க, இவங்க நம்ம சைடு இருந்து சண்டை போடுறவங்க, இவங்கள போய் நீ பயன்படுத்திட்டு இருக்க, எதுக்கு இவங்களை மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுகோ கேட்க, அதுக்கு நம்ம பெருவும், சின்னியா மன்னிச்சிருக்க சின்னியா, எனக்கு பல ஞாபகம் வந்துருச்சு சின்னியா, நான் எந்த அளவுக்கு டெரரா இருந்தேன்னு எனக்கு மறந்துடக்கூடாது இல்ல, நான் ரொம்ப பயங்கரமான ஆளு சின்னியா, நம்புக சின்னியா அப்படி சொல்லிட்டு நம்ம பெரு சொல்ல, அப்படியே இந்த பக்கம் எஸ்ராங் கண்ட்ரி சாய் இருக்காரு பாருங்க, அவரு நம்ம ஹீரோ கிட்ட, சுகோ அந்த ஷேடோ சொல்றது உண்மைதான், என்னதான் நம்ம எல்லாருமே எஸ்ராங் கண்டரா இருந்தாலுமே அதுக்குள்ள போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஏன் நீ அந்த எறும்பு சடவை அப்படி உள்ள அனுப்பி எல்லா மான்ஸ்டரையும் கொன்றலாமே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சுகோ, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, இவனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குமா, இவன் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பவரா இருந்தாலும் எனக்கு தெரியாது, அப்படி இருந்தாலுமே இவங்கிட்ட இப்ப பவரே இல்ல, இவன் வேஸ்ட், இப்போதைக்கு இவனை வச்சு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம பேருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், சின்னையா என்ன பார்த்தா அப்படி சொல்றீங்க, ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது சின்னையா அப்படி சொல்லிட்டு வெறும் மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த மாங்டங்கும் அந்த ஜங்சு இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஜங்சு சொல்ற அந்த மாங்டங் கிட்ட, ஏ பங்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இவனுங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, உனக்கு ஏதாவது புரியுது அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த மாங்டங்கும்,
இல்லப்பா எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த எஸ்ராங்கன்ற சாய் இருக்காரு பாருங்க, அவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாரு, சுகோ பல கோடி வார்த்தையை சொல்லி புரிய வைக்கிறத விட ஒரே ஒரு சின்ன அனுபவம் அதை புரிய வச்சிரும். நீ இப்ப என்ன பண்ற, எங்களுக்கு எப்படி பழைய மெமரிலாம் கொடுத்தியோ அதே மாதிரி அந்த மாங் டங்கு சங்ஸுக்கும் பழைய மெமரியை கொடுத்துரு, யான் பெற்ற கஷ்டமும் குஷ்டமும் அவங்களும் பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ராங்கன்ற சாய் நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அப்படியா கண்டிப்பா கொடுத்துருவோம், கஷ்டக குஷ்டக கழுத்துல கஷ்டக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சேவடக்கையை எடுப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு இவனுங்க 2 பேரும் என்னது பழைய மெமரியா என்ன பகுதி சொல்றானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சேவடக்கையை எடுத்து அவங்களுக்கு பழைய மெமரியை கொடுத்த உடனே அந்த ஜங்ஸுவை பார்க்கணும், வாயெல்லாம் கிடுக்கிட்டு டைப் ரைட் அடிக்கும். ஐயோ இப்படியா நடந்தது, இதுக்கு முன்னாடி இந்த உலகம் மறுபடியும் ரீசெட் ஆயிருக்கா நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிட்டு இருப்பானா. அந்த பக்கம் அந்த மாங்டங்க பாருங்க, அட கொப்ப தாமிரபரணியில தலைமுழுக மறுபடியும் ஜேஜ் ஐஸ்லாண்ட்ல வந்த மாதிரியே எஸ்ராங் டஞ்சன் கேட்டு வந்திருக்கா. அந்த ஆன்டிக்கு சமாளிக்க ஜின்வு வந்தாரு, இப்ப என்ன ஆக போகுது, அசாமா மாட்டிக்கிட்டோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்டங்கு தணருவான். அவனுக்கு இப்பதாங்க தெரியுது இந்த எஸ்ராங் டஞ்சன் கேட்டு எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்னு. அப்புறம் நம்ம சேர்மன் சவுல் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லுவாரு, பொதுவா ஒரு டஞ்சன் கேட்டுன்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அது வந்ததுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு அது டஞ்சன் பிரேக் ஆகும், அதுல இருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெளியே வந்து சிட்டியவே நாசமாக்கும். அதே மாதிரி இங்க சியோல இருக்கிற இந்த டஞ்சன் கேட் எஸ்ராங் டஞ்சன் கேட் ஒரு வாரம் கழிச்சு பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருந்து வர அந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாமே இந்த சிட்டியவே சர்வ நாசம் பண்ணிரும், அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் சவுல் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பாருங்க அந்த மாங்டக்கு மூஞ்ச ஆடல, அவன் அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நான் பேசாம வீட்டிலேயே இருந்திருக்கலாம், இப்ப கூட ஒண்ணும் இல்ல பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து எஸ் ஆயிடலாமா, ஐயோ என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்பானா. பக்கத்துல அந்த நைட் கில்ல சேர்ந்த அந்த ஜங்ஸ் இருக்கான் பாருங்க, டக்குன்னு எந்திரிச்சு நின்ட்டு, ஐயா ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா, அது அந்த எஸ்ராங் டஞ்சன் கேட்டு வானத்துக்கு மேல தானே இருக்குது, ஒருவேளை அந்த டஞ்சன்லாம் பிரேக் ஆகி உள்ள இருந்து மேஜிக் பீஸ்ட் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அது போதுன்னு கீழே விழுந்து செத்து போயிருல, நம்ம சண்டையே போட வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி கேள்வி கேட்க. அதை கேட்டு நம்ம சேர்மன் சவுலு அந்த சங்ஸுவை பார்த்துட்டு, நீ இந்த மாதிரி புத்திசாலித்தனமா கேள்வி கேட்பன்னு தெரியும், எங்களோட ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த டஞ்சன் கேட்ட ஆராய்ச்சி பண்ண போனாங்க, அப்போதான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, அது வானத்துக்கு மேல இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வருது, அதாவது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் தூரம் இறங்கி வருது, அப்படின்னா 7வது நாள் அது சிட்டிக்கு நடுவுல கீழே வந்துரும் அப்படின்னு நம்ம சேர்மன் சவுல் சொல்ல. அதை கேட்டு அந்த சங்ஸ் இருக்கா பாருங்க, ஐயோ என்னது அது நகர டஞ்சன் கேட்டா அது கீழே இறங்கி வந்துருமா, அது மேலேயே இருக்கும், வர மான்ஸ்டர்ஸ் எல்லாமே கீழே விழுந்து செத்துருன்னு நினைச்சேன், இப்ப வேற வழி இல்ல சண்டை போட்டே ஆகணுமா, என்ன பண்ண போறடோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்புவானா. அதை கேட்டுட்டு இது பக்கம் அந்த மாங்டங்க பாருங்களேன் சப காப்படி அப்படி அவனை திரும்பி பார்த்துட்டு, இவ உண்மையிலேயே ஒரு லூசு புண்ணாக்கு தான் போல இருக்கு, இவனை போய் நான் ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லுக் கூட பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும். அப்ப இந்த பக்கம் நம்ம ஒயிட் டைகர் பேக்கு சொல்லுவாரு, ஏற்கனவே அந்த இட்டாரியம் கூட சண்டை போறதுக்கு நம்ம ரெடியா இருந்தோம், பத்தாதிக்கு இதுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையா எஸ்ராங் கேட்டு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு, இது ரெண்டும் ரொம்ப பெரிய பிரச்சனை, இதை சமாளிக்கணும்னா சூகோவால முடியும்னு எனக்கு தெரியுது, ஏன்னா சூகோ என்னோட மாப்பிள, அவன் எஸ்ராங் கண்டர் டங்ஸுவே போட்டு தள்ளியிருக்கான், அப்படின்னா அவன் நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவனுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்காம அவன் இதை தனியா பாத்துக்கிட்டானா அவனால கண்டிப்பா இது முடியும் நான் நினைக்கிறேன், ஏன்னா என்னோட மாப்பிள்ள அந்த அளவுக்கு ரொம்ப சக்திசாலி, எனக்கு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி தோணுதில்ல, இதுக்கு முன்னாடி இருந்த உலகத்துலதான் ஹண்டர் சங்ஜின்வு இருந்த போதுதான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு தோணுச்சு, ஆனா இந்த தடவை என்னோட மாப்பிள்ள சூகோ இதை பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் டைகர் பேக்கு சொல்ல. இங்க லிம் டைகர் இருக்க பாருங்க, அவன் சொல்லுவான், அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள உலகத்துல ஹண்டர் சஞ்சின்வு மட்டும் இல்லைன்னா எஸ்ராங் கேட்டெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்த மான்ஸ்டர்ஸ் நம்மளை கொண்டிருப்பாங்கல்ல, அவரால் மட்டும்தான் இது எல்லாமே தடுத்து நிப்பாட்ட முடிஞ்சுதா அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் நம்ம எஸ்ராங் கண்டர் சாய் சொல்வாரு, இப்ப மட்டும் நம்ம ஹண்டர் சஞ்சின்வு இங்க இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல, அவர் இங்க இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம எஸ்ராங் கண்ட்ரி சாய் சொல்ல. அப்புறம் பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே பேக்கு லிம்டைக்கு ஏன் இத்தனைக்கு நம்ம சேர்மன் சாவலும் ரொம்ப சோகமா என்ன பண்றது தெரியாம பதட்டத்தோட மூஞ்சில் இருட்டு அடிச்சு போய் எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சுகோ,
என்ன நடக்குதுங்க? எல்லாரும் ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்காங்க. இந்த மாதிரி இவங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ சூகோ கிட்ட சொல்லுவான், சின்னியா நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க சின்னியா. என்னோட வாத்தியார் உங்களோட அப்பா சங்ஜின்பு என் கூட சண்டை போடும் போது அவர் ஒரு மோனார்க்கியை கொண்டுட்டு வந்தாரு. அவர் அந்த அளவுக்கு ஹையர் ரேங்க்ல இருந்தாரு. நீங்க இதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சூகோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அப்படின்னா எங்க அப்பா ஹையர் ரேங்க்ல இருந்தாரா? இப்போ நான் இருக்கிற லெவல்ல வச்சு கண்டிப்பா அங்க சண்டை போட முடியாதா? என்னால முடியாதா? இம்பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க, அப்ப நம்ம ஹீரோக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு இடத்துல மாட்டிருப்பான் பாத்தீங்களா? அங்க வில்லன் சுகோ குழந்தை சுகோலாம் நம்ம ஹீரோவை போட்டு புரட்டு எடுத்திருப்பாங்கல்ல. அதை யோசிச்சு பார்த்துட்டு இம்பாசிபிளா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா இம்பாசிபிளான நிறைய விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். இப்ப இங்க இருக்க எல்லாருமே எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அவர் இங்க இல்லாதனால இவங்க எல்லாம் ரொம்ப வருத்தத்திலையும் கவலையிலும் இருக்காங்க, நம்பிக்கை இல்லாமலும் இருக்காங்க. இதை பத்தி நான் யோசிச்சாகணும். கண்டிப்பா நம்ம எஸ்ரன் கேட்டு ஓப்பன் ஆகாத யோசிக்கலதான். ஆனா என்ன பண்றது, இப்ப அந்த கேட்டு ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தயாரா தான் ஆகணும். நம்ம இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம், கண்டிப்பா இந்த உலக அழியறதை தடுக்கவே முடியாது. இத முறியடிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். என்ன பண்றது? சுகோ யோசிடா அப்படின்னு நம்ம ஹீரோ சுகோ செம்ம டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாப்பாகும். அதுல என்ன போட்டிருக்குன்னா, உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கு. இந்த பிளேயர் உங்களால என்ன முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணணும். அது எல்லாத்தையுமே பண்ணி இப்போ வந்திருக்கிற அந்த எஸ்ராங் கேட்ட நீங்க கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னது இது ஒரு டாஸ்கா வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு சிஸ்டத்துல பார்த்துட்டு இருக்க, டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஷோல்டர்ல யாரோ ஒரு கை வைக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம தலைவன் ஷேடோ மோனாக் சஞ்சின்பு அவரோட கையா இருக்குமோ. அந்த கை பட்ட உடனே நம்ம சூகோக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு திரும்பி பார்ப்பான் பாருங்க, அங்க பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதை பார்த்துட்டு இங்க எஸ்ராங்கன்று சாயி, என்னாச்சு சுகோ, ஏன் இப்போ என்னாச்சு டக்குன்னு திரும்பி பார்த்தீங்க அப்படி சொல்லிட்டு இங்க சாய் கேட்டுட்டு இருக்க. அதை கண்டுக்கிடாம நம்ம ஹீரோ மறுபடியும் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அப்படின்னா இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது, பிளேயரால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணுமா? அப்படின்னா இதுக்கான விடை என் மனசுக்குள்ள இருக்கா, எனக்குள்ள இருக்கா? அப்படின்னா இது என்னால முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு அங்க இருக்கிற ஒயிட் டைகர் பேக்கை பார்த்து நம்ம ஹீரோ சூகோ கேட்பாரு, இங்க பாருங்க எஸ்ரங் ஹண்டர் பேக்கு, நீங்களும் என்ன மாதிரி ஒரு அசாசியன் டைப் ஹண்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு எங்க பேக்கும், மாப்பிள ஆமா மாப்பிள நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட மாப்பிள, நானும் அசாசியன் டைப் ஹண்டர் தான் மாப்பிள அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சூகோ சொல்லுவாரு, அப்படின்னா உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், இது எனக்கு ஃபீல்டு டைப் டஞ்சன்ல கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கார்னட் எடுப்பாருங்க நம்ம ஹீரோ. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ல, அதாவது போன எபிசோட்ல நம்ம ஹீரோக்கு அந்த ஃபீல்டு டைப் டஞ்சன்ல டங்ஸுவோட கார்னட் மாதிரியே ஒரு கார்னட் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா? அதை தான் இந்த பக்கம் நம்ம ஒயிட் டைகர் பேக்கு கொடுக்காரு. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த கையில உருவம் மாதிரி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த கார்னட்டை நம்ம ஹீரோ இங்க ஒயிட் டைகர் பேக்கு கொடுத்துட்டு, நான் இது எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு செக் பண்ணி ஆகணும், எனக்கு நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ஒயிட் டைகர் பேக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கார்னட் கொடுக்கும்போது, நான் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், உங்களோட பேரு ஒயிட் டைகர் பேக்கு, இந்த கால்நட்டோட பேரு ஒயிட் டைகர் பேக் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான் பாருங்க. ஒயிட் டைகர் பேக்கோட கை முட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்நட் ரெண்டுமே கொடுக்க, அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஒரு டஞ்சன் கேட்டு, அந்த கேட்டுக்கு முன்னாடி நம்ம எஸ்ராங்கன்று சாய், லிம்டேக்யூ, மாங்டங்கு, சங்சு இவங்களாம் நின்று இருக்காங்க. அங்க மாங்டங்கு மூஞ்சா பாருங்களேன், நான் இங்க எதுக்கு வந்து அப்படின்ற மாதிரி பேய் மூலி முழிச்சிட்டு இருக்கான். இங்க நம்ம எஸ்ராங்கன்று சாய் அந்த டஞ்சன் கேட்டை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, இது பீரங் கேட்டு இல்லையா அப்படிங்கிறாரு. இது பீரங் கேட்டுன்னு சொல்றாரு. ஒருவேளை இது பீரங் கேட்டுன்னு அவர் கெஸ் பண்றாரா என்னன்னு தெரியல. இது எஸ்ராங் கேட்டா பீரங் கேட்டான்னு போக போக தான் தெரியும். இந்த பக்கம் பார்த்தா நம்ம சேர்மன் சவுலு நம்ம ஹீரோ பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாரு, இங்க எதுக்கு வந்து இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சூகோ என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இங்க பேக்கு அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இந்த பக்கம் நம்ம சூகோ கிட்டே ஸ்ட்ரைட்டா கேட்பாரு நம்ம சேர்மன் சவுலு, இங்க பாருங்க சூகோ, நம்ம எதுக்கு அங்க ஒயிட் டைகர் பேக்கு சண்டை போறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சூகோ சொல்லுவாரு, அதுவா நான் என்னோட ஷேடோ பவரை யூஸ் பண்ணி வெப்பனா மாத்தின அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூகோ சொல்ல, அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஒயிட் டைகர் பேக்கு சும்மா பயங்கரமா சண்டை போடுவாருங்க. கையை ரெண்டுலயும் அந்த கார்னட்டை மாட்டிட்டு முன்னாடி இருக்க அந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாத்தையுமே சும்மா நொறுக்கி தெளிவாரு பாருங்க, சும்மா மாசா இருக்கும். இங்க நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டு சேர்மன் சவுல் ஷாக் ஆயிருவாரு. இங்க சேர்மன் சவுல் நம்ம ஹீரோட்ட கேட்பாரு, அப்படின்னா உங்க அப்பா கிட்ட இருக்க அந்த பவர் இல்லையா, அவர் ஷேடோ எல்லாத்தையுமே சம்மன் பண்ணுவாரு, நீங்க எப்படி இதெல்லாம் வெப்பனா மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சூகா சொல்லுவாரு,
ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்க அப்பா கிட்ட இருக்கிறது ஷேடோவை சம்மன் பண்ற பவர். அதுக்கு ரொம்ப பெரிய ஷேடோ ஸ்பேஸ் தேவைப்படுது. ஆனா அந்த ஷேடோ ஸ்பேஸ் என்கிட்ட இல்ல. அதனாலதான் நான் அது எல்லாத்தையுமே வெப்பனா மாத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஷேடோவை மாத்தினேன் அப்படின்னா அது ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் தான் இருக்கும். அதுவே வெப்பனா மாத்தினா அதுக்கு என்கிட்ட ஸ்டோரேஜ் இருக்கு. அதுல நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா கிட்ட இருக்க பவர் என்கிட்ட இல்லைனாலும் என்கிட்ட எங்க அப்பா கிட்ட இல்லாத வித்தியாசமான ஒரு பவர் இருக்கு. அதை வச்சு நான் லெவலப் ஆகிட்டே இருப்பேன். இந்த வெப்பன் எல்லாருமே நான் சண்டை போட ஆட்டோமேட்டிக்கா லெவலப் ஆகிட்டே இருக்கும். என்னையும் லெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு இங்க சேர்மன் சவுல், என்னது ஹண்டர் பேக் வச்சிருக்க அந்த கான்லெட் லெவலப் ஆகிக்கிட்டே இருக்குமா? இது நம்புற மாதிரி இல்லையே அப்படி சொல்லிட்டு ஷாக்காக அதை கேட்டுட்டு பின்னாடி இருக்க எஸ்ராங்கன்ற சாயும், என்னது அது லெவலப் ஆகுமா? என்னடா அது புதுசா இருக்கு, நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படி சொல்லிட்டு அவர் ஷாக்காக. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒருவேளை லெவலப் ஆகலாம், இல்லைனா அதை நான் போட்டால் மட்டும் தான் லெவலப் ஆகுமா என்னன்னு தெரியலையே, போக போக தான் தெரியும் அது டெவலப் ஆகுமா இல்லையான்னு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இங்க பார்த்தா நம்ம பேக்கு வெறித்தனமா சண்டை போட்டுருப்பாருங்க. அங்க எறும்பு மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் அதெல்லாம் வெட்டி வீசிட்டு, இது நல்லா இருக்கு மாப்பிள்ளை, எனக்கு கொடுத்த இந்த வெப்பனு நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இதை வச்சு வெறித்தனமா வேட்டையாட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா சண்டை போட்டு அங்க இருக்க அந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சூகா அதை பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. இங்க பார்த்தா நம்ம ஒயிட் டைகர் பேக்கு அந்த கால்நட்டை வச்சுட்டு, இது என்ன ரொம்பவே பலசாலியா மாத்திருக்கு, என் உடம்பு ரொம்ப லேசாவும் இருக்கு, ரொம்ப பலமாவும் இருக்கு, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்ல, இது நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒயிட் டைகர் பேக்கு நின்றுட்டு இருக்க. பார்த்தா அந்த கால்நட்டு லெவல் 1ல இருந்து லெவல் 2க்கு லெவலப் ஆயிடுச்சு. அதை பார்த்து நம்ம ஹீரோ சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்து எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு, இன்னும் டஞ்சன் பிரேக் ஆக 6 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் உங்களுக்கு நிறைய வெப்பன் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க போறேன், நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சண்டை போட போறோம், உங்களுக்கு நான் வெப்பனை கொடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் கால்நட் அந்த டங்ஸோட கால்நட் இருக்கு பாத்தீங்களா, அதை மாட்டிக்கிட்டு சும்மா மாசா சொல்ல. அதை பார்த்துட்டு நம்ம சேர்மன் சவுல், என்னது எங்க எல்லாத்துக்குமே டெவலப் ஆகுற அந்த வெப்பனை கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் கேட்க. அப்படி இந்த பக்கம் பாருங்களேன், அந்த டங்ஸும் மாங்டங்கையும் அவங்க மூஞ்சில ஐயோ தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கேடா, கொல்லாம விட மாட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்களா. இங்க பார்த்தா அங்க எசரங்கண்டு சாய் நம்ம ஹீரோ கிட்ட வெப்பனை ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க பாரு சுகோ, எனக்கு இந்த ஃபயர் மேஜிக் இருக்கறனால ஃபயர் தாங்குற மாதிரி ஒரு வெப்பனை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அந்த லிம்டேக் இருக்கான் பாருங்க, அவன் டேய் முதல்ல எனக்கு போ செஞ்சு கொடுறா, அதாவது வில்லம்பு செய்யற அந்த வில்ல குடு, நான் அம்பு செஞ்சு விடணும், அந்த மாதிரி என்ன வெப்பனை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஏங்க ஏங்க இருங்க, நீங்க கேட்கற மாதிரி என்ன வெப்பன்லாம் செய்ய முடியாது, என்ன ஏதோ கடையில வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூகோ சொல்லிட்டு இருக்க. இங்க பின்னாடி பார்த்தா அந்த மாங்டங் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் ஐயா ஐயா இங்க வயசுல யாரு மூத்தவங்க இருக்காங்களோ அவங்கல இருந்து ஆரம்பிங்கய்யா, என்ன விட்டுருக்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானா. அங்க லாஸ்ட்ல பின்னாடி இருந்து நம்ம சேர்மன் சவுல் மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, இப்போ நான் ஒரு ஏ ரேங்க் ஹண்டர், என்னால எஸ் ரேங்க் ஹண்டர் அளவுக்கு பவர் ஆக முடியுமா, அந்த வெப்பன் என்கிட்ட கொடுத்தா அந்த மாதிரி மாற முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு பாருங்க. த ஷேடோ மோனார்க் சங் ஜின்பு அவர்கிட்ட இருக்க அந்த ஷேடோ பவருங்கிறது யாராலையுமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஓவர் பவரானது. அவருக்கு யாரோட உதவியும் தேவைப்பட்டதே இல்லை, அவர் தனியாவே போய் சம்பவம் பண்ணுவாரு. ஆனா அவரோட பையன் சங் சுகோ அவரு ஒரு டீமை வழி நடத்துற ஒரு லீடர் மாதிரி செயல்படுறாரு. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உலகத்துல யாரால சண்டை போட முடியலையோ அந்த மனுஷங்களை எல்லாத்தையுமே ஒண்ணு கூட்டி அவங்களுக்கு இந்த வெப்பனை கொடுத்து அவங்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்து சண்டை போட வைக்கிறாரு. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ சங் சுகோ தான் எல்லாத்தையும் வழி நடத்த போறாரா? ஒருவேளை ஷேடோ மோனார்க் ஹண்டர் சங் ஜின்வு அவர் இங்க வந்தாருன்னா அவரோட தலைமையில போன வாழ்க்கையில இருந்த மாதிரியே இந்த வாழ்க்கையிலும் எல்லாருமே சண்டை போட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இது இப்போவும் ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. இது நடக்குமா? நான் அவர் வருகைக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஒரு நாள்ல ஒரு நாள் நான் சங் ஜின்வுவை பார்த்துருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவரை பார்த்தே ஆகணுன்ற எண்ணத்துல நான் இருக்கேன். கண்டிப்பா நான் அவரை பார்ப்பேன். அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சங் ஜின்வு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் சவுல் யோசிப்பாரு பாருங்க. நீங்க மட்டுமா காத்துட்டு இருக்கீங்க, நாங்களும் தான் காத்துட்டு இருக்கோம். ஹண்டர் சங் ஜின்வு எங்க இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு நாங்களும் கூப்பிட்டு தான் இருக்கோம். அவர் எங்க இருக்காரோ தெரியலையே. சரி, நம்மளும் சேர்மன் சவுல் மாதிரியே காத்துட்டு இருப்போம். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணிருங்க. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.